இந்த நாள் இனிய நாளாக எல்லாம் வல்ல இறையருளை நினைந்து கொண்டு இன்றைய தினம் தரம் 12க்குரிய செயன்முறை பாட வகுப்பிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் எந்த பாடத்தை கற்கப் போகிறோம், என்ன ராகத்தில் கற்கப் போகிறோம் என்பது பற்றிய ஒரு சிறு குயிஸ் மாதிரி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க எந்த ராகத்தில் நான் இன்றைக்கு என்ன உருப்படி படிப்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஒரு இறை சிந்தனையோட அந்த அதிர்வுகளோடு நாங்கள் இந்த வகுப்பை தொடங்கலாம். மாணவர்களே, சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. நல்லது மாணவர்களே, சரஸ்வதி ஸ்லோகத்துடன் நாங்கள் இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த நான் பாடிய அந்த சரஸ்வதி ஸ்லோகம் அமைந்த ராகத்திலே தான் இன்றைய செயன்முறை பாடத்தை ஆரம்பிக்கப் போகிறேன். மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் எல்லாரும் கண்டுபிடித்திருப்பீர்கள், எல்லோருக்கும் பரிச்சயமான ராகம். ஆம், கானடா ராகத்திலே அமைந்த அடதாள வர்ணத்தை இன்று நான் உங்களுக்கு கற்பிக்க இருக்கிறேன். மாணவர்களே, மிகவும் ஒரு அழகான ராகம். வர்ணம் என்றாலே எல்லோருக்கும் ஒரு அலர்ஜிக் மாதிரி இருக்கும். பட் நாங்கள் அதை தவிர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனாக இந்த செயன்முறை வகுப்பை கொண்டு போவோம். இன்றைய கானடா ராக வர்ணத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அந்த பாடத்திற்குரிய தேர்ச்சி மட்டங்கள், கற்றற்பர்கள் போன்ற விடயங்களை ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு நாங்கள் செயன்முறை பாடத்திட்டத்திற்குள் உட்செல்வோம். மாணவர்களே, நல்லது. இப்போ இந்த பாடத்திற்குரிய தேர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், கர்நாடக இசை உருப்படிகளை ஸ்ருதி ராக தாளத்துடன் பாடுவார் என்ற அந்த அம்சம் தேர்ச்சியாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்குரிய தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். சாஸ்திரிய இசை உருப்படிகளில் அட்டதாள வர்ணத்தை ஸ்ருதி ராக தாளத்துடன் பாடுவார் என்ற அந்த அம்சம் தேர்ச்சி மட்டமாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயன்முறை பாடத்துக்குரிய கற்றற்பேறுகளை நாங்கள் பார்ப்போம். நிரநம்மி என்ற அடதாள வர்ணத்தின் ராகம், அதற்குரிய தாய் ராகம், அதற்குரிய தாய் ராக எண், அதாவது மேள எண் என்பவற்றை கூறுவார் என்ற விடயம் அங்கு கற்றற்பேறாக உள்ளது. அடுத்ததாக பாருங்கள், நிரநம்மி என்ற அடதாள வர்ணத்தின் ஆரோகண அவரோகண மற்றும் ஸ்வரஸ்தானங்களை குறிப்பிடுவார் என்ற விடயம் அங்கு காணப்பட்டுள்ளது. மேலும் நிரநம்மி என்ற அடதாள வர்ணம் அமைந்துள்ள தாளம், அதாவது அந்த அதிலேயே வந்துட்டது அடதாளத்தில் அமைந்துள்ளது, இயற்றியவர் பெயர் என்பவற்றை குறிப்பிடுவார். மற்றது கானடா ராகத்தின் அந்த அடதாள வர்ணம் அமைந்துள்ள அந்த ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணத்தை
ஸ்வரஸ்தான சுத்தத்துடன் பாடுவார் என்ற விடயம் அங்கு இருக்கின்றது மாணவர்களே. மேலும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த அடதாள வர்ணத்திலே கண்டஜாதி அடதாள வர்ணத்திலே நாங்கள் பாடும் பொழுது அந்த கலையை 2 கலைகளாக போட்டு பாடுவது என்பது இந்த இதுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். 2 கலையாக நாங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நிரநம்மி என்ற அடதாள வர்ணத்தின் அங்கங்களை ஸ்ருதி ராக தாளத்துடன் 2 கலையாக 1ஆம் 2ஆம் காலங்களில் பாடுவார். அதாவது வெவ்வேறு காலங்களை மாற்றி பாடக்கூடிய அந்த தன்மையை பெற்றிருக்க வேண்டும் என்று அந்த கற்றற்பர்களே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிரநம்மி என்ற அடதாள வர்ணத்தை முழுமையாக 2 காலங்களிலும் ஸ்ருதி ராக தாளத்துடன் சுத்தமாக பாடுவார் என்ற அந்த தன்மையை இங்கு கற்றற்பராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் நன்கு அவதானித்தோம் மாணவர்களே. எல்லாருக்கும் மிக தெளிவாக புரிந்திருக்கும் இந்த விடயங்கள். இப்பொழுது நாங்கள் வர்ணத்தினுடைய அந்த முதற் பகுதிக்கு நாங்கள் உட்புகுவோம். கானடா ராகத்தில் அமைந்தது நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று அதனுடைய ஆரோகண அவரோகணத்தை நாங்கள் ஸ்வரஸ்தான சுத்தமாக பாடிவிட்டு மேற்கொண்டு நாங்கள் பார்க்கலாம். கானடா ராகத்தினுடைய அந்த ஆரோகண அவரோகணத்தை பார்ப்போம். இதை 2 விதமாக நாங்கள் பாடலாம். இது கரஹரப்பிரியாவினுடைய ஜன்யம், அதாவது 22வது மேளமாகிய கரஹரப்பிரியாவினுடைய ஜன்ய ராகமாக இந்த கானடா காணப்படுகின்றது. அப்போ அதில் காணப்படுகின்ற ஸ்வரஸ்தானங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. அதாவது ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், கைஷிகி நிஷாதம், அதைவிட அந்நிய ஸ்வரங்களாக காக்கல நிஷாதமும் இந்த ராகத்தில் வருகிறது. இந்த வர்ணத்தை இயற்றியிருக்கிறார்கள் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ற பெரும் வாக்கியக்காரர். இப்பொழுது நாங்கள் வர்ணத்தினுடைய ஆரோகண அவரோகணம், அதாவது கானடா ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணத்தை பாடுவோம். சரி கமதானி சானி சதா பமபகமரே சரி கமதானி சானி சதா பமபகமரே. இவ்வாறாக இந்த ஆரோகண அவரோகணம் பாடப்படலாம். மேலும் இவ்வாறாகவும் இருக்கலாம். சரி பக மதனி சா, சரி பக மதனி சா, சானி சதா பம பக மரே ச. எல்லோரும் மனசிலே உள்வாங்கி இருப்பீர்கள். இந்த ஆரோகண அவரோகணத்தை ஸ்ருதி சுத்தமாக உள்வாங்குங்கள். சரி கமதானி சானி சதா பம பக மரே ச. நல்லது மாணவர்களே. இப்பொழுது இந்த கானடாவினுடைய அந்த அதிர்வுகளுடன் நாங்கள் பல்லவிக்கு போகிறோம். பாருங்கள், அடதாள வர்ணம் 8 மாத்திரை கழித்து, அதாவது இந்த மோதிர விரலிலே ஆரம்பிக்கின்றது. பாருங்கள், நோட்டேஷனை பாருங்கள். 8 மாத்திரை கழித்து மோதிர விரலிலே இந்த அடதாள வர்ணம் ஆரம்பிக்கின்றது.
இதற்குரிய ஸ்வரஸ்தானங்களுக்குரிய ஸ்வரங்களுக்குரிய சாகித்யங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ரீ ரி ப க க க ம ரே ச. அந்த கானடா ராகத்திலே அந்த காந்தாரம் எவ்வாறாக அசைகின்றது என்ற அந்த விடயத்தை நீங்கள் உற்று அவதானியுங்கள் மாணவர்களே. ரீ ரீ பாருங்கள், அந்த ரீ வந்து பிளேனாக எந்தவித அசைவும் இல்லாமல் ரீ ரி ப க க க ம ரே ச சா நீ ரே ச ரீ க ம ரே ரே ச நீ நீ ரே ச நீ சதா நீ ச ரே க நீ த த ப ம த ப ம க ம ரே ச நீ ச. பாருங்கள், திரும்ப நாங்கள் அந்த முதலாவது ஆவர்த்தனத்தை பாடுவோம். ரீ ரி ப க க க ம ரே ச சா நீ ரே ச ரீ க ம ரே ரே ச நீ நீ ரே ச நீ ச த நீ ச ரே க நீ த த ப ம த ப ம க ம ரே ச நீ ச. பாருங்கள், இந்த கானடா ராகத்திலே அந்த காந்தாரமும் நிஷாதமும் எவ்வாறு அந்த அசைகின்றது, அதன் கம்பித கமகம் என்று சொல்வார்கள். அந்த அசைவை, அந்த கமகம் எவ்வாறு இந்த ராகத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் இந்த ஸ்வரங்கள் பாடும் பொழுது அவதானிக்கலாம் மாணவர்களே. திரும்ப பார்ப்போம். ரீ ரி ப க க க ம ரே ச ச நீ ரே ச ரீ க ம ரே ரே ச நீ நீ ரே ச நீ ச த நீ ச ரீ க நீ த த ப ம த ப ம க ம ரே ச நீ ச. இந்த ஸ்வரங்களை நீங்கள் பாடிக்கொண்டு போகும் பொழுது உங்கள் மனதிலே என்னென்ன பாட்டுகள், உங்களுக்கு பரிச்சயமான பாட்டுகள் உங்களுக்கு தோன்றுகின்றது மாணவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஸ்வரமைப்பை பாடும் பொழுது அந்த ராகத்தினுடைய ஸ்வரூபம் சிறிது சிறிதாக உங்களுக்கு தெரிய வரும் பொழுது எங்கேயோ கேட்ட அந்த மெலடி மாதிரி உங்களுக்கு மனசுக்குள் தோன்றினால் அதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆம், நீங்கள் நிறைய பாட்டுகள் இந்த கானடா ராகத்திலே கேட்டிருப்பீர்கள். அதாவது அலைப்பாயுதே கண்ணாயன் மனம் மிக அலைப்பாயுதே, மிக பிரபலமான பாடல், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ, கேட்டிருப்பீர்கள் மாணவர்களே. இந்த பாடல்கள் எல்லாம் பழைய சினிமா பாடல்கள், புதிதாய் வந்த பாடல்கள் கூட உங்கள் மனதில் எழலாம். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, கேட்டிருக்கிறீங்களா மாணவர்களே? பழைய பாடல்கள். அழகே அழகே என்ற ஒரு பாட்டு எல்லாம் இந்த கானடா ராகத்தினுடைய அந்த சாரம் நிறைந்த பாடல்களாக அமைந்திருக்கிறது. இந்த ஸ்வரங்களை பாடிக்கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் மனதில் தோன்ற வேண்டும். அப்போதான் அந்த நாங்கள் படிப்பதின் அந்த வெற்றி, உண்மையான வெற்றி அங்குதான் இருக்கின்றது. கேள்வி ஞானம், கேள்வியின் மூலம் நீங்கள் அறிதல், கேள்வியின் மூலம் வேறு விடயங்களை இதனுடன் ஒப்பு நோக்கி அறிதல் என்ற விடயம் இதன் மூலம் தூண்டப்படுகிறது மாணவர்களே. திரும்பவும் நாங்கள் அந்த பல்லவியினுடைய ஸ்வர அமைப்பை பாடிவிட்டு அடுத்த ஆவர்த்தனத்திற்குள் போவோம்.
ரீ ரி ப க க க ம ரே ச ச நீ ரே ச ரே க ம ரே ரே ச நீ நீ ரே ச நீ ச த நீ ச ரி க நீ த த ப ம த ப ம க ம ரே ச நீ ச. அடுத்த ஆவர்த்தனத்தை நாங்கள் பார்ப்போம். ரே க ம ப த ம த ப ம க ம ரே ச ரே நீ ச ரே க ம ப ம த நீ ச ப நீ ம ப க ம த நீ ச ரே ச நீ ரே ச நீ ப நீ த ப ம ப க க ம ரே ச நீ ச. ஒரு ஓடை, மெல்லிய ஓடை சலனம் இல்லாமல் செல்வது போன்ற அந்த உணர்வுகளோடு அதை யோசித்து பாருங்கள். இந்த ஸ்வர ஓட்டம் எவ்வாறாக உங்கள் மனதில் எழுகின்றது என்ற விடயத்தை அந்த இயற்கையுடன் ஒப்பு நோக்கி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இலகுவாக அந்த விடயத்தை உள்வாங்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. பாருங்கள். ரே க ம ப த ம த ப ம க ம ரே ச ரே நீ ச ரே க ம ப ம த நீ ச ப நீ ம ப க ம த நீ ச ரே ச நீ ரே ச நீ ப நீ த ப ம ப க க ம ரே ச நீ ச. பாருங்கள் மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் அந்த ஸ்வரஸ்தானங்களை சுத்தமாக பாடி பயிற்சி செய்தோம். இப்பொழுது தாளத்துடன் எவ்வாறு அந்த பல்லவியினுடைய ஸ்வர அமைப்பு வருகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அதாவது நான் முன்னரே குறிப்பிட்டவாறு 8 மாத்திரை கழித்து 1 2 3 4 1 2 3 4, அதாவது தக்க தீமி தக்க தீமி கழிச்சு ரீ ரி ப க க க ம ரே ச சா நீ ரே ச ரே க ம ரே ரே ச நீ நீ ரே ச நீ ச த நீ ச ரே க நீ த த ப ம த ப ம க ம ரே ச நீ ச ரே ரே ப க க க ம ரே ச சா நீ ரே ச ரே க ம ரே ரே ச நீ நீ ரே ச நீ ச த நீ ச ரே க நீ த த ப ம த ப ம க ம ரே ச நீ ச ரே க ம ப த ம த ப ம க ம ரே ச ரே நீ ச ரே க ம ப ம த நீ ச ப நீ ம ப க ம த நீ ச ரே ச நீ ரே ச நீ ப நீ த ப ம ப க க ம ரே ச நீ ச ரே ரே ப க க க ம ரே ச சா நீ ரே ச ரே. இவ்வாறாக அடுத்தாள வர்ணத்தை 2 களையாக நாங்கள் போட்டு பாட வேண்டும் மாணவர்களே. இப்பொழுது நாங்கள் இதற்குரிய சாகித்யத்தை எவ்வாறு உச்சரிப்பது என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், ரிஷபத்திலே ஆரம்பிக்கிறது நெடிலாக. ரீ ரி ப க க க ம ரே ச சா நீ ரே ச ரே என்றால் பாருங்கள், நேரம் மீ தி புரிந்ததா மாணவர்களே?
அந்த ஒவ்வொரு ஸ்வர அக்ஷரத்திற்கும் உரிய அந்த சாகித்யத்தை அந்த மிட்டமைப்புடன் நாங்கள் அழகாக உச்சரிக்க வேண்டும். நேரணம் மீதி நை யகனி க மூ கக ஆகனி நு நேர நம் மீ தி நை ஆகனி க மூ கக ஆகனி நு. அடுத்த லைனை பாருங்கள் மாணவர்களே. நீர ஜக நக நக நீரூபக மய சூந்த ரக அகரக நீர ஜக அகனக நக நீரூபக மய சூந்த ரக அகரக. நல்லது மாணவர்களே, இப்பொழுது அந்த பல்லவியினுடைய அந்த மிட்டமைப்பை நாங்கள் தாளம் இல்லாமல் பாடி பயிற்சி செய்தோம். இப்பொழுது தாளத்துடன் எவ்வாறு அது அமைகின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். நேரணம் மீதி நை யகனி க மூ கக ஆகனி நு நீர ஜக அகனக நக நீரூபக மய சூந்த ரக அகரக நேரணம் மீ தி. இவ்வாறாக ஒரு பிரவாகம், நீர்த்தாரை பிரவாகம் போல இந்த மிட்டமைப்பு சென்று கொண்டிருக்கிறது மாணவர்களே. பாருங்கள், திரும்பவும் நாங்கள் ஒரு முறை தாளத்துடன் இந்த பல்லவியை பாடிவிட்டு அனுபல்லவிக்குள் போகலாம். நேரணம் மீதி நை யக ஆகனி க மூ கக ஆகனி நு நேரணம் மீதி நை யக ஆகனி க மூ கக ஆகனி நு நீர ஜக அகனக நக நீரூபக மய
சூத பாருங்கள். அந்த இதை திரும்பவும் நாங்கள் பாடிக்கொண்டு வருவோம். நீராக ஜக நக நக நீதூபக மய சூந்த ரக கரக நேரனம் மீதி நை யகனி கமு கக அகனி நுனீரக ஜக நக நக நீதூபகமய சூந்த ரக இவ்வாறாக பல்லவியினுடைய நாங்கள் ஸ்வர அமைப்பையும் சாகித்யத்தையும் தொடர்ச்சியாக பார்த்தோம் மாணவர்களே. உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ததால் பல்லவி உங்களுக்கு இலகுவாக உங்கள் மனதில் பதிந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இப்பொழுது நாங்கள் அனுபல்லவிக்குள் நுழைகிறோம் மாணவர்களே. பாருங்கள். சதபதா பாருங்கள். சதபதா த மதனி சனி நிதப மபதனி ததபம தபதம தபக மதத மததனி சனி பம கமதனி ச. திரும்பவும் நாங்கள் ஒரு முறை அந்த ஆவர்த்தனத்தை பாடுவோம் மாணவர்களே. சதபதா மதனி சனி நிதப மபதனி ததபம தபதம தப கமதாத மததனி சனி பம கமதனி ச. சனி சரி கச ரினி சரி ரி சரி பக கமரி ச நி சனி ரி சரி நி ரி சனி பம கமதனி சரி நி சனி பம நீத பம கமரி ச. இவ்வாறாக பல்லவியினுடைய அந்த ஸ்வர அமைப்பு அமைந்திருக்கின்றது. ஏதாவது உங்கள் ஸ்வர குறிப்பில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நான் பாடும்பொழுது அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் மாணவர்களே. சதபதா அந்த தாவிற்குரிய 4 காரவைகள் பாருங்கள். தீர்க்கமாக 4 காரவைகள் நிற்க வேண்டும். சதபதா தா மதனி சனி நிதப மபதனி ததபம தபதம தப கமதாத மததனி சனி பம கமதனி ச. சனி சரி கச ரினி சரி ரி சரி பக கமரி ச நி சனி ரி சரி நி ரி சனி ப. பாருங்கள். ரி சரி நி ரி சனி பம கமதனி
சரி நீ சாணி பம நீத பம கமரிசா. நிறைய இடங்களில் அந்த ஸ்வரங்கள் தாட்டு ஸ்வர பிரயோகங்கள், ஜண்ட ஸ்வர பிரயோகங்கள் இந்த ராகத்திலே வருகிறது. கவனியுங்கள். நீத மநீத பம கமரிசா சதா. பாருங்கள், ஆரம்பத்திலேயே சதபதா தா சா, அதாவது ஷட்சத்திலிருந்து தைவதம் நோக்கி ஒரு ஜம்ப் பாருங்கள். அங்கே தாட்டு சதபதா தா. அதே மாதிரி அந்த ஸ்வர மெட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போது சாகித்யத்தை பாடுவோம். மருநீ கண் ஸ்ரீ நீவாய சகதே ஏவா மான மூதோனம் நூகபடூடக கீதேயே சயமாயக மூரக. இவ்வாறாக அனுபல்லவியினுடைய அந்த சாகித்ய அமைப்பை நாங்கள் பார்த்தோம் மாணவர்களே. இப்பொழுது தாளத்தோடு எவ்வாறு அந்த அனுபல்லவியினுடைய சாகித்யம் சரியாக இணைகிறது என்ற விடயத்தை நாங்கள் இப்போது தாளத்துடன் பார்ப்போம். மருநீ கண் ஸ்ரீ நீவாய சகதே ஏவா. மீண்டும் மருநீ கண் ஸ்ரீ நீவாய சகதே ஏவா மான மூதோனம் நூகபடூடக கீதேயே சயமாயக மூரக. இவ்வாறாக தாளத்துடன் இரட்டை கலையுடன் இந்த அனுபல்லவியை நாங்கள் இன்னொரு முறை பாடலாமா மாணவர்களே? பாடிவிட்டு நாங்கள் சரணத்திற்கு போவோம். மருநீ கண் ஸ்ரீ நீவாய சகதே ஏவா மான மூதோனம் நூகபடூடக கீதேயே சயமாயக மூரக. இவ்வாறாக இந்த அனுபல்லவி அமைந்திருந்தது. இப்பொழுது நாங்கள் முக்தாய் ஸ்வரத்தை, அதாவது தான வர்ணங்களிலே பல்லவி அனுபல்லவி சரணத்திற்கு மட்டுமே சாகித்யங்கள் இருக்கும். அந்த வகையில் முக்தாய் ஸ்வரத்திற்கு இங்கு சாகித்யம் இல்லை.
ரி க ம த நி ப த ம ப ம க ம ரி நி. பாருங்கள். ரி க ம த நி ப த ம ப ம க ம ரி நி. சரி சரி க ம த ப ம ப க ம ரி ச நி ப நி சரி க ம ப ம த நி ச ப நி ம ப க ம த நி ச சா நி ச ரி ரி சரி ப க ம ரி ச நி ச ரி சா நி ப ம க ம ம த த நி நி ச ச ரி க ரி ச நி ப ரி ச ரி நி ச ப நி ம ப க ம ரி ச நி ச. இவ்வாறாக முக்தாய்ஸ்வரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. திரும்பவும் நாங்கள் ஒரு முறை தாளத்துடன் இந்த முக்தாய்ஸ்வரத்தை நாங்கள் பாடுவோம். ரே க ம த நி ப த ம ப ம க ம ரி நி சரி சரி க ம த ப ம ப க ம ரி ச நி ப நி சரி க ம ப ம த நி ச ப நி ம ப க ம த நி ச சா நி ச ரி ரி சரி ப க ம ரி ச நி ச ரி ச நி ப ம க ம ம த த நி நி ச ச ரி க ரி ச நி ப ரி ச ரி நி ச ப நி ம ப க ம ரி ச நி ச. நல்லது மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு முக்தாய்ஸ்வரம் விளங்கியிருக்கும். இத்துடன் அந்த வர்ணத்தினுடைய பூர்வாங்க பகுதி நிறைவடைகின்றது. நாங்கள் முழுமையாக ஒருக்கா இந்த பூர்வாங்கத்தை பாடிவிட்டு தாளத்துடன் பாடிவிட்டு உத்தராங்கத்துள் நுழைவோம். நேரணம் மீதி நைய அகனி க மூ க அகனி நு நீர ஜக அகன நக நீரூபக மக சூத ரக க அகரக மாருணி கண் ஸ்ரீ நீவாக சகதே மான மூதோனன் நூகபாடுடக கீதேயே சகமாயக மூரக ரிகமதானி பதம பமகமரினி சரி சரி கமத பம பகமரி சனி பனி சரி கம பம தனி சபனி மப கமதனி சானி சரி சரி பகமரி சனி சா ரி சனி பம கம தத நீனி சரி க
ரே சனி பா ரே சரி நீ சபனி மப கம ரே சனி ச நேரணம் மீ தி. இவ்வாறாக இந்த பூர்வாங்கத்தை நாங்கள் முதலாம் காலத்தில் இப்பொழுது பாடி பயிற்சி செய்வோம். நிறைய தடவைகள் நாங்கள் இந்த சாதகத்தை செய்த பிறகு நாங்கள் அதன் வேகத்தை இரண்டாம் காலமாக மாற்றி பாடி பயிற்சி செய்ய வேண்டும். முதலில் முக்கியமானது முதலாம் காலத்திலே சரியாக அந்த அக்ஷரங்கள் அந்த தாளக்கட்டுக்குள் அடங்கின பிறகுதான் நாங்கள் இரண்டாம் காலம் பயிற்சி செய்ய வேண்டும். இப்போ இரண்டாம் காலம் எப்படி வரும் என்று பார்த்தீங்கன்னா, நேரணம் மீதி நையனி கமு கயனி நுநீர கஜனய நயனி ரூபக மசுந்தர அர நிரணம் மீதி. இவ்வாறு வரும். நாங்கள் எந்த கால பிரமாணத்தில் ஆரம்பிக்கிறோமோ, அதாவது இன்ன கால பிரமாணத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலைமை இல்லை. நாங்கள் எவ்வளவு கால பிரமாணத்தில் இழுத்து ஆரம்பிக்கிறோமோ அதற்கு சரியாக 2 மடங்கு வேகத்தில் நாங்கள் இரண்டாம் காலத்தை பாட வேண்டும். அதுதான் அந்த நியதி. அதாவது நாங்கள் பல்லவியை நேரணம் மீதி இந்த கால பிரமாணத்தில் ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நேரணம் மீதி நையனி கமு கயனி நு. இவ்வாறாக வேகத்தை 2 மடங்காக்கி நாங்கள் பாட வேண்டும். இப்பொழுது நாங்கள் சரணத்திற்குள், அதாவது உத்தராங்க பகுதிக்குள் நுழைகிறோம். சா சா சனி ரி ச ப ம பத நி த த ப ம த ப ம த ப ம க ம ரி ச ரி நி ச ரி க ம த நி ச ரி நி ச ரி ச நி ப ம க ம த நி. பாருங்கள், சாரசூட நின்னே சயதக தயமுகோ நீ யாடு சூனூர. சாரசூட நின்னே சயதக தயமு கோனி யாடு. விளங்கினதா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை திரும்ப பாடுங்கள். சாரசூட நின்னே சயதக தயமு கோனி யாடு சூனூர. இவ்வாறாக சரணம் அமைந்திருக்கிறது. நாங்கள் சரண ஸ்வரங்களை பாடுவதற்கு முற்படுகின்ற வேளையிலே அந்த 8 மாத்திரை கழித்து நாங்கள் நிறுத்தாமல் அந்த கொனியாடு என்ற அந்த பதத்திலே நிறுத்த வேண்டும். உதாரணமாக, சாரசூட நின்னே சயதக தயமு கோனி யாடு. இவ்வாறு நிறுத்திவிட்டு சரணஸ்வரங்கள் சமத்தில் ஆரம்பிக்கின்றபடியால் அந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டி விட்டு
பிறகு சரணஸ்வரங்களை சமத்திலிருந்து தொடங்க வேண்டும். பாருங்கள், சரணஸ்வரங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது. ரீ சா நீ ரே சா நீ சா பா மா பா நீ த பா மா பா கா மா ரே சா ரே கா மா த நீ சா ர சூடா நின்னே சகதக தகமு கோ நீ யாடு ரீ சா நீ ரே சா நீ சா பா மா பா நீ த பா மா பா கா மா ரே சா ரே கா மா த நீ சா ர சூடா. திரும்ப பாடுங்கள் மாணவர்களே சரணஸ்வரத்தை. ரீ சா நீ ரே சா நீ சா பா மா பா நீ த பா மா பா கா மா ரே சா ரே கா மா த நீ சா ர சூடா நின்னே சக தக தகமு கோ நீ யாடு. இரண்டாவது சுரத்தை நாங்கள் பார்ப்போம். தானி பத பம பம கமனி தானி பம கமரி சரி கம தானி ச பத பனி த ப கம தானி சரி நி சனி பம கம தானி சரி கமரி சனி பம நிதானி. இந்த கமதனி என்ற அந்த ஸ்வரத்தை நிதானி என்று மாற்றிக்கொள்ளுங்கள் மாணவர்களே. திரும்பவும் பாருங்கள். தானி பத பம பம கம நிதானி பம கமரி சரி கம தானி ச பத ப நித ப கம தா நி சரி நி சனி பம கம தானி சரி கமரி சனி பம நிதானி சர சூட நின்னே தக தக தகமு கோ நீ யாடு. நல்லது மாணவர்களே. இப்பொழுது பாருங்கள், இந்த வர்ணத்தினுடைய சரணம், மூன்றாவது சரணத்தை நாங்கள் பாடுவோம். சரி சனி சனி ப நீ த ப த ப ப ம க. பாருங்கள், நிறைய ஜண்டஸ்வர பிரயோகங்கள் இங்கு வருவதை நாங்கள் அவதானித்து பாடுவோம். சரி சனி சனி ப நீ த ப த ப ப ம க மரி க ம ப க மரி சரி சனி சனி ப ம பனி சரி கமரி ச ரே கமதனி சரி கமரி ச சனி பம கமரி ச ரே கமதனி. தாளத்துடன் பாடி பயிற்சி செய்வோமா மாணவர்களே. சரி சனி சனி பனி த பத ப பம கமரி கம பகமரி சரி சனி சனி பம பனி சரி கமரி ச ரி கமதனி சரி கமரி ச சனி பம கமரி ச ரி கமதனி சர சூட
நின்னே சக தகதாகமூகோ நீ யாடு. அடுத்த இறுதி நிறைவு ஸ்வரத்தை நாங்கள் பார்ப்போம். சானி ரே சனி பா மனித பகாம ரே சரி நி சரி கம ரே சரி கம தனி சரி சனி சபனி ப ம ப ம கம தனி சபனி தனி பதம பம கமரி கமதனி சரி கமரி ச நீரி சனி ப கமரி ச ரி கமதனி சரி கமரி சனி ப ரி சனி ப ம கமரி கமதனி சர சூடா. இவ்வாறாக இந்த நிறைவு ஸ்வரம் அமைந்திருக்கிறது மாணவர்களே. மீண்டும் ஒரு முறை இந்த நிறைவு ஸ்வரத்தை நாங்கள் பாடி பயிற்சி செய்வோம். சா நீ ரே சனி பா மனித பகாம ரே சரி நி சா நீ சரி கம ரே சரி கம தனி சரி சனி ச பனி பம பம கம தனி ச ப நி தனி பத ம பம கம ரே கம தனி சரி கம ரே ச நீ ரே சனி ப கம ரே ச ரி கமதனி சரி கமரி சனி ப ரே சனி ப ம கமரி கமதனி சர சூடா. நின்னே சகதக தாகமூ கோ நீயாடு சூனக நூரசார சூடா. நல்லது மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் வர்ணத்தினுடைய அந்த பூர்வாங்க பகுதியை பார்த்தோம். இப்பொழுது அந்த உத்தராங்க பகுதி எவ்வாறு நாங்கள் முதலாம் காலம் இரண்டாம் காலமாக பாடுவதென்ற விடயத்தை நான் ஓரிரு ஸ்வரங்களுக்கு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். மிகுதி ஸ்வரங்களை நீங்களாகவே பயிற்சி செய்து காட்டுங்கள். நான் அதில் ஏதும் குறைகள் இருந்தால் நான் மீள உங்களுக்கு சொல்லித் தருவேன். ரைட். சாரசூட நின்னே சகதக தாகமூகோ நீயாடு சுகுநயனூரய சரசூட நின்னே சகதகதகமூகோ நீயாடு. இவ்வாறாக நாங்கள் முதலாம் காலம் இரண்டாம் காலமாக உத்தராங்கத்தை பயிற்சி செய்வது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது சரணஸ்வரங்களை சரணத்தை பாடிவிட்டு எவ்வாறு சரணஸ்வரங்களுக்குள் வருவது என்ற விஷயத்தை நான் பார்ப்போம். சாரசூட நின்னே சகதகதகமூகோ நீயாடு ரீ சா நீ ரே சா நீ சா ப ம ப நீ த ப ம ப க ம ரே சா ரே க ம த நி சா ர சூ. இவ்வாறாக முதலாம் காலம் இரண்டாம் காலமாக பாடிவிட்டு நாங்கள் திரும்பவும்
சரணத்தை முதலாம் காலமாக பாட வேண்டும். இப்பொழுது இரண்டாம் ஸ்வரத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சரசூடா நின்னே சகதகத அமுகோனியாடு தானி பத பம பம கமனி தானி பம கமரி சரி கமதா நிசபத பனி தப கமதா நிசரி நிசனி பம கம தானி சரி கமரி சனி பம நிதானி சார சூட. இவ்வாறாக வர்ணத்தினுடைய பூர்வாங்கம் உத்தராங்கம் இரண்டுமே 2 காலங்களிலும் இரட்டைக்கலையாக பயிற்சி செய்யப்பட வேண்டும். இன்றைய வகுப்பிலே நான் உங்களுக்கு சொல்லித் தந்தது போன்று நீங்கள் பயிற்சிகளை செய்துவிட்டு எனக்கு பாடி காட்டுங்கள். நான் குறை நிறைகளை சொல்லி மீண்டும் அதை நான் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து உங்களை நன்றாக பாடும் ஒரு மாணவனாக வெளிக்கொணர்வேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய செயன்முறை வகுப்பிலே தரம் 12க்குரிய செயன்முறை வகுப்பிலே என்னுடன் இணைந்து கானடா ராகத்தில் அமைந்த அடதாள வர்ணத்தை பயிற்சி செய்த அனைத்து மாணவர்களுக்கும் எனது நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.